அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ராமநவமி மகிமை பற்றி. யஸ்து ராமநவம்யாம் தூ தத்யாத் வித்தானுசாரதஹ யத்கிஞ்சிதபி தத்சர்வம் மகாதானசமம் பவேத். ஸ்ரீராமநவமீம் மத்யா உபோஷ்ய ஸ்ரத்தயா சஹ ஏகாதசி சதேனாப்யம் லபதே மானவః பலம். யஸ்து ராமநவம்யாம் து தத்யாத் வித்தானுசாரதஹ யத்கிஞ்சிதபி தத்சர்வம் மகாதானசமம் பவேத். ஸ்ரீராமநவமீம் மத்யா உபோஷ்ய ஸ்ரத்தயா சஹ ஏகாதசி சதேனாப்யம் லபதே மானவః பலம். யஸ்து ராமநவம்யாம் து தத்யாத் வித்தானுசாரதஹ யத்கிஞ்சிதபி தத்சர்வம் மகாதானசமம் பவேத். ஸ்ரீராமநவமீம் மத்யா உபோஷ்ய ஸ்ரத்தயா சஹ ஏகாதசி சதேனாப்யம் லபதே மானவః பலம். இதன் பொருள், ஒருவன் ஸ்ரீராமநவமி அன்று தனது வசதிக்கேற்ப சிறிது தானம் செய்தாலும் அது உயர்ந்த கோதானம், அன்னதானம் முதலியவற்றை விட உயர்ந்த மகாதானமாக கருதப்படும். அன்று ஸ்ரத்தையோடு உபவாசம் இருந்தால் அது 100 ஏகாதசிகளின் உபவாசத்திற்கு சமமாகும். எனவே ஸ்ரீராமநவமி உபவாசம் 100 ஏகாதசி உபவாசத்தின் பலனை அளிக்கிறது என இதை சிறப்பாகச் சொல்கிறது கலிசந்தாரண உபனிஷத் என்ற நூல். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.